அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் ஜாபர் கான், அமைப்பாளர், இஸ்லாமிய திருமண தகவல் மையம். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய அனைத்து சமூக வலைதள ஐடியிலும் நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியில் பயணிங்க. என்னுடைய பதிவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய பதிவை நீங்கள் எங்கெல்லாம் போய் பார்க்கலான்னா, இஸ்லாமிய திருமண தகவல் மையம் என்ற பெயரில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டெலிகிராம் சேனல், ஷேர்சாட் மற்றும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் பார்வையிடலாம். இப்போது இந்த வீடியோவை பாருங்கள். 4 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டாள். மரணிக்க அந்த பெண், அந்த சிறுமி இப்போது நமது உலகத்தில் கிடையாது. 4 வயது சிறுமி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டாள். இடம் மாலேகாவ், மகாராஷ்டிரா. மும்பைக்கு அருகில் உள்ள இடம் இது. இடம் மகாராஷ்டிரா, மாலேகாவ். எவ்வளவு பெரிய ஈனத்தனமான கொடூரமான செயல் பாருங்கள். இந்த கொடூரமான செயலை செய்த விஜய் என்ற வாலிபர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். நீதிமன்றத்துக்கு வெளியே மக்கள் கூடி அவனை எங்களிடம் ஒப்படைங்கள், நாங்கள் எங்கள் கையால் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்ற கதவை பொதுமக்கள் தட்டுகிறார்கள். இந்த விஷயத்தில் அந்த மாலேகாம் பகுதி கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த சிறுமிக்கு ஆதரவாக குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்து முஸ்லிம் என்று பாராமல் அனைவரும் ஒரே ஓரணியில் ஒரே குரலுடன் அங்கே முழக்கமிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். சவுதி போல் சட்டம் இருந்தால் மட்டுமே இது போன்ற அப்பாவி சிறுமிகள் கற்பழிப்பு கொலையை நாம் தடுக்க முடியும். நம்ம நாட்டில் சட்டத்திட்டம் சரி கிடையாது. நம்ம ஆட்சியில் ஒன்றிய பொறுப்பில் யாராட்டும் நம்ம ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க போது அவர் ஏதாட்டும் நல்லா படிச்சிருக்காரா? மாவட்ட கலெக்டரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு மாவட்டத்துக்கு சேவை செய்கிறதுக்கு ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சிருக்காரான்னு சொல்லி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு பிரதமரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இப்போ அவர் எதாட்டும் படிச்சிருக்காரா? எதாட்டும் நல்லா படிச்சிருக்காரா? அவருக்கு குடும்பம் இருக்கா, பிள்ளைகள் இருக்கா? இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படி நீங்கள் ஏதாட்டும் மத அடிப்படையில் யாரையாவது ஒரு நபரை நீங்கள் ஒன்றியத்தில் தேர்ந்தெடுத்தால் இது போன்ற கொடுமைகள் நடக்கத்தான் செய்யும். இப்போ அதனால் தயவு செய்து ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பிரதமரை நாம் தேர்ந்தெடுக்க போது இப்போது ஏதாட்டும் நல்ல படிச்சிருக்காரன் ஆசைப்படுத்திய சரி அந்த கற்பழிப்பு குற்றவாளி எப்படியும் ஒரு 10 வருஷம் செயலில் இருப்பான். சரியா? கற்பழிப்பு சம்பவங்களுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் செய்தி கேள்விப்பட்டே கிடையாது. புரியுதா? ஆனால் இது போன்ற தவறு செய்யும் நபர்களுக்கு தூக்கு தண்டனை தான் இறுதி தீர்வாகும். கொடூரமான இது போன்ற சட்டங்கள் கொண்டு வந்து குற்றவாளிக்கு நடு ரோட்டில் தூக்கு போட்டால் தான் இது போன்ற கொடுமைகளை நாம் தடுக்க முடியும். சரியா? இந்த சிறுமிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருந்தும் குரல் இது போன்ற சிறுமிகள் படுகொலை கற்பழிப்பு சம்பவம் இங்கும் பாஜக ஆட்சியில் தான் அதிகமாக நடந்திருக்கு. அதனால் சரியான நபரை நாம் தேர்ந்தெடுக்கலை. சரியா? ஒரு மத அடிப்படையில் தான் நாம் பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ அதனால் பாருங்கள், நிறையா சம்பவம், இந்து முஸ்லீம் கலவரம், கோவில் மசூதி பிரச்சனை, இதை தான் தற்போதைய சூழ்நிலை. இப்போ தான் இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு வராங்க. சரியா? வேறு வேலை வாய்ப்போ அல்லது தொழில் சம்பந்தமாக அல்லது விலைவாசி சம்பந்தமாக எந்த ஒரு கோரிக்கையும் எந்த ஒரு செய்தியும் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது. இவர் ஆட்சி செய்த 13 வருடமாக இந்து முஸ்லீம்
ஒரே ஒரு இதுதான் நடந்து மதத்தை வேறு எதுவும் நடக்கல. டார்கெட் பண்ணி இந்து முஸ்லீம் கலவரம், மசூதி, கோவில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்க தவிர வேறு எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. சரியா? மக்களுக்காக விலைவாசி குறையலை, வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக இல்லாமல் போயிட்டு அந்த அளவுக்கு நாம் மோசமான ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இனிமேலாவது இந்து முஸ்லீம் என்ற பிரச்சனையிலிருந்து நாம் ஒதுங்கி இந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஆட்சியை திறமையாக நடத்த முடியாத வக்கு இல்லாத இந்த பிஜேபி கும்பலை நம்ம அடித்து விரட்டும். முஸ்லிம்கள் ஒன்று திறந்து இந்த பிரச்சனையாக இந்து முஸ்லிம்கள் ஒன்று திறந்து போராடுகிறார்களோ அதே போன்று எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்து முஸ்லிம் மக்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக போராடினால் மட்டுமே இந்த தேசம் பாதுகாக்கப்படும், மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறுவர் சிறுமிகள் பாதுகாக்கப்படும், கற்பழிப்பு குற்றங்கள் நாம் தடுக்க முடியும். விழித்து கொள்ளுங்கள், வீதியில் இறங்குங்கள். ஒன்றிய பாஜக சங்கிகளுக்கு எதிராக, மத வெறியர்களுக்கு எதிராக